بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. அன்புக்குரிய மாணவ மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏபிசி நிறுவனத்தினால் இலவசமாக நடாத்தப்படுகின்ற உயர்தர மாணவ மாணவிகளுக்கான அரபு மொழி பாடத்திலே நாங்கள் இன்று தரம் 13 ஆசிரியர் வழிகாட்டி நூலை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே அன்புக்குரிய மாணவ மாணவிகளே 2026ஆம் ஆண்டு பரீட்சையை எதிர்கொள்ள இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கான இந்த வகுப்பு என்ற வகையிலே எங்களுடைய வகுப்புகள் தரம் 13 இருக்கின்ற முக்கியமான தலைப்புகளை மீட்டுவதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையிலே நாங்கள் தரம் 13 பாடப்புத்தகத்தை A to Z எங்களுக்கு பார்க்க முடியாமல் இருக்கும். அதாவது ஆரம்பத்திலிருந்து எல்லா பாடங்களையும் எங்களால் பார்க்க முடியாமல் இருக்கும், காலம் குறுகியது என்ற வகையிலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் 13ஆம் ஆண்டு பாடப்புத்தகத்திலே இருக்கின்ற பரீட்சையோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான தலைப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மீட்டுவோம். அன்புக்குரிய மாணவ மாணவிகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த தலைப்பு இம்முறை எதிர்பார்க்கப்படுகின்ற கட்டுரைகளுள் ஒரு தலைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், கட்டுரைகளை பொறுத்த மட்டிலே 4 தலைப்புகள் தரப்படும். அந்த 4 தலைப்புகளில் ஏதாவது ஒரு தலைப்பை நீங்கள் தெரிவு செய்து கட்டுரை எழுத வேண்டும். 4 வகையான கட்டுரைகள் இடம்பெறும். ஒன்று, பாடப்புத்தகத்திலே இருக்கின்ற இலங்கையிலே வாழ்ந்து மரணித்த சாதனை படைத்த முக்கியமான ஆளுமைகள், மனிதர்கள் சம்பந்தமான 4 தலைப்புகள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே அஹ்மத் ஒராபி பாசா, முகமது காசிம் சித்திலெப்ப, CWW கண்ணங்கரா, ஆறுமுகம் நாவலர், இந்த தலைப்புகளில் வளமையாக ஒரு தலைப்பு இடம்பெறுகின்றது. 2023-24ஆம் ஆண்டு மட்டும் இடம்பெறவில்லை, அடுத்த ஏனைய வருடங்களில் அது இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று ஷக்சியாத் இஸ்லாமியா என்ற தலைப்பு இருக்கின்றது, அல்லது ஷக்சியாத்துன் முஸ்லிமா என்ற தலைப்பு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஆமிர், ஸலாஹுத்தீன் அய்யூபி, அதே போல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஆமிர், ஸலாஹுத்தீன் அய்யூபி, அல் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இந்த 4 ஒரு தலைப்பு வாரது. அதே போன்று இஸ்லாமிய தலைப்புகள் இருக்கின்றது. பொதுவான தலைப்புகள் என்று 4 கேட்டகரிஸ்ல வரும். அந்த வகையிலே இந்த தலைப்பு மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு தலைப்பாக இருக்கின்றது. ஷக்சியாத் ஸ்ரீலங்கியா என்ற அந்த வகைப்படுத்தலிலே நாங்கள் பார்த்த அந்த முதலாவது வகைப்படுத்தல். CWW கண்ணங்கரா என்ற அந்த ஆளுமை சம்பந்தமான சில தகவல்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. அது பகுதி 1லும் உங்களுக்கு தேவைப்படும். நாங்கள் இப்போது ஒரு கட்டுரைக்காக மாணவ மாணவிகள், சில மாணவிகள் படிச்சிருப்பாங்க, கட்டாயம் இதை படித்து பாடமாய்க்கொள்ளுங்க. அதற்காக வேண்டித்தான் இன்று நாங்கள் தரம் 13 பாடப்புத்தகத்தில் ஆரம்பத்திலே இந்த கட்டுரை தலைப்பை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கட்டுரை தலைப்பை பார்ப்பதற்கு முன்னால் நாங்கள் முதலாவதாக இதனுடைய முஃப்ரதாத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். முஃப்ரதாத் என்று சொல்வது சொற்கள். அத்தலீம் அல் மஜ்ஜானி, அத்தலீம் அல் மஜ்ஜானி என்று சொன்னால் இலவச கல்வி. தலீம் என்றது இங்க எடுகேஷன். அத்தலீம் அல் மஜ்ஜானி என்றால் ஃப்ரீ எடுகேஷன். மஜ்ஜானன் சொன்னால் என்ன? மஜ்ஜானன் என்று சொல்லுவாங்க, ஃப்ரீ. நிகாத்து தஹவுல் என்று சொன்னால் நுக்தத்து தஹவுல் தான் இது. நுக்தத்துண்ட பன்ம நிகாத், டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனைன்னு நாங்கள் சொல்லுவோம். நிகாத்து தஹவுல் என்றால் திருப்பு முனைகள்.
இது ஒருமை வந்து நுக்தத்து தஹவ்வுல், தஹவ்வல என்று சொல்றது மாறுறது தானே. அப்ப இங்க நிகாத்து தஹவ்வுலி அல்லது நுக்தத்து தஹவ்வுலி என்று முதாஃப் இலைஹில் இருக்கும், திருப்பு முனை என்று கருத்து. மர்மூக்குன் என்று சொன்னால், மர்மூக்குன் என்று சொல்றது இங்கே பிரசித்தம் பெற்றது என்று சொல்றது, பிரசித்தம் பெற்றது, புகழ் பெற்றது, சரியா, பிரபல்யமான என்ற கருத்தில் இந்த மர்மூக் என்ற சொல் பயன்படுத்தப்படும். அதாவது உண்மையிலே மர்மூக்குன்றது உயரிய அந்தஸ்தில் காணப்படுகின்ற ஒரு விடயம். உயர் அந்தஸ்து, உயரிய அந்தஸ்துன்னு சொல்லலாம் மர்மூக். உதாரணமாக மன்சிபுன் மர்மூக்னு சொல்லுவாங்க, உயர் பதவி, மன்சிபுன் மர்மூக். எனவே மர்மூக் என்ற சொல் உயரிய, பிரபலியமான, பிரசித்தம் பெற்ற, புகழ் பெற்ற என்ற கருத்துக்களை கொண்டிருக்கும். இடத்துக்கு ஏற்ப நாங்கள் மொழிபெயர்த்தால் சரி. அல் மஜ்லிசு தஷ்ரீஇய்யு அஸ்ஸீலானியு, இலங்கை சட்டமன்ற கவுன்சில். அல் மஜ்லிஸ் என்றது இங்க கவுன்சில், சபை, இலங்கை சட்டமன்ற சபை என்று சொல்லுவோம். மேலும் இங்க தஷ்ரீஇ என்று சொல்வது சட்டம், சட்டமன்ற. இலங்கை சைலான், சைலான் இதெல்லாம் சிஃபத்தாக வந்திருக்கின்றது. இது மௌசூஃப், இது சிஃபத், இது சிஃபத் யா நிஸ்பாவை கொண்டு சிஃபத்தாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இலங்கை சட்டமன்ற கவுன்சில். அடுத்தது பாருங்க, அபுகரியுன் என்றால் உண்மையிலே மேதை அல்லது சாணக்கியன் என்று கருத்து. அபுகரியுன் என்றால் சாணக்கியன் அல்லது மேதை. ஃபரீத் என்றது உண்மையிலே தனித்துவமான, தன்னிகரற்ற என்று கருத்து. அபுகரியுன் ஃபரீத் என்றால் தனித்துவமான ஒரு மேதை, தன்னிகரற்ற ஒரு மேதை என்று சொல்லலாம். அடுத்து இது இஸ்திக்லால், இந்த லாம் வராது, இதுல சில அச்சுப்பிழைகள் இருக்கும் புலகோல். இஸ்திக்லால் என்றால் சுதந்திரம். யௌமுல் இஸ்திக்லால் என்றால் சுதந்திர தினம். இஸ்தக்கல்ல என்றால் உண்மையிலே தனியாக பிரிந்து சென்றான், தனித்திருந்தான் என்று கருத்து. இங்க இஸ்திக்லால் என்பது சுதந்திரத்துக்கு நாங்கள் சொல்வது. யௌமுல் இஸ்திக்லாலி என்று சொன்னால் சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ட் டே. ஹரகத்துல் இஸ்திக்லால் சுதந்திர இயக்கம், சுதந்திரத்துக்காக போராடுகின்ற அந்த இயக்கத்துக்கு நாங்கள் சொல்ல ஹரகத்து தஹ்ரீர் என்றால் விடுதலை இயக்கம். ஹரகத்துல் இஸ்திக்லால் என்றது சுதந்திர இயக்கம். மஜ்லிசு தௌலா என்று இது இங்கு மாநில கவுன்சில் என்று தரப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இங்கே இது மிக பொருத்தம். மஜ்லிசு தௌலா என்றது அரச சபை, அரசாங்க சபை இல்லது அரச சபைக்கு தான் நாங்கள் மஜ்லிசு தௌலா என்று சொல்லுவோம். மாநிலம் என்றது இலங்கையில் இல்லதானே, இந்தியாவில் இருக்குது. மஜ்லிசு தௌலான்றது நீங்க அரச சபைன்னு மாத்திக்கோங்க. உன்துஹிப தெரிவானான், தெரிவு செய்யப்பட்டான். உன்துஹிப மஜ்ஹூல்ல தான் இருக்கும். உன்தஹப தெரிவு செய்தான், உன்துஹிப தெரிவானார், தெரிவு செய்யப்பட்டார். உன்துஹிபுது நான் தெரிவு செய்யப்பட்டேன். உன்துஹிபுது ரஈசன் நான் ஒரு தலைவராக தெரிவானேன், தெரிவு செய்யப்பட்டேன். உன்துஹிப்து ரஈசன். ஷகல வகித்தார். ஷகல் என்றால் உங்களுக்கு தெரியும் பிஸி ஆகிறதுன்னு ஒரு கருத்திகனா, சோழியானான். ஷுகுலுன் மஷ்கூல், பிஸி. இங்க சகல் என்றால் வகித்தான். சகல மன்சிபன் ஒரு பதவியை வகித்தான், அப்படித்தான் வரும். ஷகல மன்சிபன் பதவி வகித்தான். மன்சிபுன் மனாசிபுன் பதவி, பொசிஷன். அல் முஅ்தமருல் வதனியு அஸ்ஸைலானியு, இலங்கை தேசிய காங்கிரஸ். முஅ்தமர் என்றது உண்மையிலே இங்கே காங்கிரஸ் என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம். முஅ்தமர் என்று சொன்னால் இன்னொரு கருத்து இருக்கின்றது, கான்ஃபரன்ஸ், மாநாடு. மாநாடு. பேஜ் நம்பர் 41 புள்ளகோ. ஓகே. அல் முஅ்தமருல் வதனி அஸ்ஸைலானி என்றால் இலங்கை தேசிய காங்கிரஸ், அப்போது காணப்பட்ட அரசியல் கட்சி இலங்கை தேசிய காங்கிரஸ். சலாஹாத்துன் இங்க மேலே இஸ்லாஹாத்துன் வரணும். இஸ்லாஹுன் இஸ்லாஹாத் என்றால் சீர்திருத்தங்கள். இதுல நீங்க அலிஃப சேர்த்துக்கோங்க புள்ளகோல். இஸ்லாஹாத், சலாஹாத், சலாஹியாத்துன்னு சொல்றது. இஸ்லாஹுன் இஸ்லாஹாத்துன் என்றால் சீர்திருத்தங்கள். வாசிஅத்துன் நிதாக் என்றால் பெரிய அளவில். வாசி என்றது உண்மையிலே உங்களுக்கு தெரியும் விரிவான என்று கருத்து. நிதாக் என்றது இங்க
அந்த அந்த வரையறை அந்த கருத்துல பயன்படுத்தப்படும். இங்க வாசி அத்துன் நிதாக்கி என்பது பெருமளவில் பாரிய அளவில் என்று சொல்லுவோம். நிதாமு தாலீம் என்று சொன்னால் கல்வி முறை, எஜுகேஷன் சிஸ்டம். நிதாமு தாலீம். அத்துல்லாபுல் மஹ்ரூமூன், இது அந்த புக்ல இருக்கிற மாதிரியே வந்திருக்கின்றது, ஜர்ரு செஞ்சிக்கும். அத்துல்லாபுல் மஹ்ரூமூன் என்றால் ஏழை மாணவர்கள், உண்மையிலே தடுக்கப்பட்ட மாணவர்கள். அப்ப அதுக்கு நாங்கள் ஏழை மாணவர்கள் என்று சொல்லலாம். அதாவது அல் மஹ்ரூமூன மினத் தஅலீம், கற்றலை விட்டும் தடுக்கப்பட்ட மாணவர்கள் அப்படின்னா கற்பதற்கு அவர்களுக்கு வசதி இல்லை, எனவே ஏழை மாணவர்கள். அத்துல்லாபுல் மஹ்ரூமூன். முஹத்தத் திட்டம், ஹுத்தத்துன் முஹத்தத்துன் என்று சொன்னால் பிளான், திட்டம். அல் மதாரிசுல் மர்கசியா, சென்ட்ரல் காலேஜஸ், மத்திய கல்லூரிகள். மர்கஸ் சென்ட்ரல். இன்ஜாசுன் இன்ஜாசாத்தும் சாதனைகள். இன்ஜாசுன் இன்ஜாசாத்தும் சாதனைகள். இதெல்லாம் புக்ல நாங்கள் இன்ஷால்லா படிச்சு போறது. சொற்களை மார்க் பண்ணிக்கோங்க, அப்ப மொழிபெயர்க்கிறது லேசி. சொல் தெரியாட்டி தான் சிக்கல். தகா அத ஓய்வு பெற்றான். முதீருன் முத்தகாஇத், ஓய்வு பெற்ற அதிபர். முதீருன் முத்தகாஇத். தகா அத ஓய்வு பெற்றான். அத்துகூஸ், இது அல் பாருங்க, அல் லீந்து வரையில அது புக்ல இருக்கிற மாதிரியே போட்டிக்கிறாங்க. அத்துகூஸ் அல் பூதியத்து தக்லீதியா, தக்லீதுன்றது உங்களுக்கு தெரியும் பாரம்பரியம், பூதியான்றது பௌத்தம். துகூஸ் என்றது புள்ளகள் ரெண்டு கருத்து, ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று சடங்குகள், சம்பிரதாயங்கள். பாரம்பரிய பௌத்த சடங்குகள் அல்லது பாரம்பரிய பௌத்த நம்பிக்கைகள். இந்த துக்கூஸ்ன்றது மனாசிக், உதாரணமாக மனாசிக்குல் ஹஜ்ன்னு சொல்றது, ஹஜ் கிரியைகள். அப்ப பாரம்பரிய பௌத்த கிரியைகள் என்று சொல்லுவோம். மேலும் பாரம்பரிய பௌத்த நம்பிக்கைகள், கிரியைகள் எங்களுக்கு சொல்ல முடியும். அடுத்தது சொல்ல பார்ப்போம்னா, மராசிம் மராசிமு திஸ்காரியத்துன், நினைவு விழா. திஸ்கார் என்றால் நினைவு, ஜக்கர் அடைந்து வாரதுதான். மராசிமுன்றது இங்க புலோல் ஹஃப்ல கருத்து. மராசிமு திஸ்காரியத்துன், நினைவு விழாக்கள், நினைவு விழா. இப்ப புள்ளகள் நாங்க இதை பார்ப்போம், தலைப்பை பார்ப்போம். ஓகே, இங்க பாருங்க. மன் அபு தலீமில் மஜ்ஜானி, ஆசிரியர் கேட்கிறார். மன் அபு தலீமில் மஜ்ஜானி, இலவச கல்வியின் தந்தை யார்? ஹாதா சுஆலுன் لا يزال يلقى نحو الطلاب في المدارس السريلانكية من الابتدائية إلى الثانوية. இலவச கல்வியின் தந்தை யார் என்ற இந்த கேள்வி, ஹாதா சுஆலுன் லா யஸாலு யுல்கா. அப்ப இது ஒரு யூசேஜ். அல்கா சுஆலன் என்றால் கேள்வி தொடுத்தான், வினா தொடுத்தான், கேள்வி கேட்டான். அல்கா, இந்த அல்கான்ற சொல் உண்மையில உங்களுக்கு தெரிய போல, அல்காண்டால் போட்டான், கீழே போட்டான். அல்கா அத்தல்வ, பாலிய போட்டான், பாலிய பிரட்டினான், அல்கான்னு சொல்லுது. இந்த அல்கா வச்சு நிறைய சொற்கள் உருவாக்கலாம். உதாரணமாக அல்கா சுஆலன் என்றால் கேள்வி தொடுத்தான், கேள்வியை போட்டான் சொல்றது. அல்கா சுஆலன் வினா தொடுத்தான், கேள்வி கேட்டான். அல்கா கலிமத்தன், உரையாற்றினான் என்று நாங்கள் பார்ப்போம். தக்கரில் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படும் இந்த சொல். அல்கா கலிமத்தன் என்றால் உரையாற்றினான், உரை நிகழ்த்தினான், ஒரு உரையண்டை போட்டான் என்று சொல்றல. பேஜ் நம்பர் 41 புள்ளகள், 41. ஹாதா சுஆலுன், ஹாதா சுஆலுன் பாருங்க, ஹாதா சுஆலுன் லா யஸாலு யுல்கா, தொடர்ந்தும் கேட்கப்படுகின்ற, தொடுக்கப்படுகின்ற ஒரு கேள்வி. ஹாதா சுஆலுன் லா யஸாலு யுல்கா நஹ்வத்துல்லா, மாணவர்களை நோக்கி தொடர்ந்தும்
தொடுக்கப்படுகின்ற ஒரு கேள்வி. இங்க லா யசாலுன்றது நேற்று பார்த்தோம். கானாவாக வாத்துகால வரும். தொடர்ந்து முண்டு கருத்து. மாசால லா யசாலு. ஃபில் மதாரிசி ஸ்ரீலங்கியா. இலங்கை பாடசாலைகளிலே மாணவர்களை நோக்கி தொடர்ந்தும் தொடுக்கப்படுகின்ற ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. அது பாடசாலைகள் சொன்னால் மினல் இப்திதாஇய்யதி இலா ஸானவிய்யா. பாலர் வகுப்பு முதல், என்றது ஆரம்ப பிரிவுன்னு சொல்லலாம். சரியா? பாலர் பள்ளி முதல் உயர்தரம் வரைக்கும் இலங்கை பாடசாலைகளிலே மாணவர்களிடத்தில் அல்லது மாணவர்களை நோக்கி தொடர்ந்தும் தொடுக்கப்படுகின்ற ஒரு கேள்விதான் இது. அல்லது இது இதுன்றது இலவச கல்வியின் தந்தையார் என்ற இது பாலர் பள்ளி முதல் உயர்தரம் வரைக்கும் இலங்கை பாடசாலைகளிலே மாணவர்களை நோக்கி தொடர்ந்தும் தொடுக்கப்படுகின்ற ஒரு கேள்வியாகும். وسؤال يعتبر أدب معرفة الجواب له عارا للطلاب. وسؤال இது ஒரு கேள்வி, யுக்தபரு கருதப்படுகின்ற ஒரு கேள்வி. எப்படி? அதபு மஅரிஃபத்தில் ஜவாபி லஹு, அதற்கு விடை தெரியாமல் இருப்பது கருதப்படுகின்ற ஒரு கேள்வி. யுக்தபரு ஆர்ரன் குறையாக கருதப்படுகின்ற, அதாவது அதமு மஅரிஃபத்தில் ஜவாபி லஹு கேள்விக்கான பதில் தெரியாமல் இருப்பது குறையாக, மாணவர்களுக்கு ஒரு குறையாக கருதப்படுகின்ற ஒரு கேள்வியாகும். அதபு மஅரிஃபத்தில் ஜவாபி லஹு ஆர்ரன் லித்துல்லா. அப்ப சுஆல் இந்த கேள்வி, அதாவது இலவச கல்வியின் தந்தை யார் என்ற இந்த கேள்விக்கு தானே இது, அதற்கான பதில் தெரியாமல் இருப்பது. அதமு மஅரிஃபா என்றால் தெரியாமல் இருக்கிறது. அதற்கான பதில் தெரியாமல் இருப்பதானது மாணவர்களுக்கு குறையாக கருதப்படுகின்ற ஒரு கேள்வியாகும். வசுஆலுன் மேலும் அது ஒரு கேள்வி, யஷ்உரு துல்லாப் மாணவர்கள் உணர்கின்ற ஒரு கேள்வி. மாணவர்கள் உணர்கின்ற ஒரு கேள்வி. இந்த ஜவாபிஹி அதற்கு பதில் சொல்லுகின்ற போது. எதை உணர்கின்றால்? வசுஆலுன் யஷ்உரு துல்லாப் இந்த ஜவாபிஹி அஷ்ஷுக்ர வத்தக்தீர். அதற்கு பதில் சொல்லுகின்ற போது மாணவர்கள் நன்றியையும் மதிப்பையும் உணர்கின்ற ஒரு கேள்வியாகும். மேலும் வசுஆலுன் மேலும் இது ஒரு கேள்வி, ஜவாபுஹு வாஹிதுன் இந்த ஜமீஇ ஸிர்லங்கியீன ஹைசுமா கானு. ஹைசுமா என்றது இந்த பொருள் எங்கிருந்தாலும், ஹைசுமா கானு அவர்கள் எங்கிருந்தாலும் அனைத்து இலங்கையர்களிடத்திலும் ஒரே விடையாக இருக்கின்ற ஒரு கேள்வி. வசுஆலுன் ஒரு கேள்வியாகும், ஜவாபுஹு வாஹிதுன் விடை அதற்கான அதனது விடை அல்லது பதில் ஒன்றுதான். யாரிடத்தில்? இந்த ஜமீஇ ஸிர்லங்கியீன ஹைசுமா கானு அனைத்து இலங்கையர்களும் அவர்கள் எங்கிருந்தாலும் அதற்கான பதில் ஒன்றாகும். அதற்கான பதில் அல்லது விடை ஒன்றாகும். அப்ப இது எப்படிப்பட்ட கேள்வி? முதலாவது, ஆரம்ப பள்ளி முதல் உயர்தரம் வரைக்கும் இலங்கை பாடசாலைகளிலே மாணவர்களை நோக்கி தொடர்ந்தும் தொடுக்கப்படுகின்ற கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாகும். வசுஆலுன் யுஅ்தபரு அதமு மஅரிஃபத்தில் ஜவாபி லஹு ஆர்ரன் லித்துல்லாப் அதற்கான விடை தெரியாமல் இருப்பது மாணவர்களுக்கு ஒரு குறையாக கருதப்படுகின்ற ஒரு கேள்வியாகும். வசுஆலுன் யஷ்உரு துல்லாப் இந்த ஜவாபிஹி அஷ்ஷுக்ர வத்தக்தீர் மாணவர்கள் அதற்கு பதில் சொல்லுகின்ற போது அல்லது விடையளிக்கின்ற போது நன்றியையும் மதிப்பையும் உணர்கின்ற ஒரு கேள்வி.
மேலும் வசுஆலுன் ஜவாபுஹு வாஹிதுன் இந்த ஜமீஇ ஸ்ரீலங்கியீன ஹைசுமா கானு, அனைத்து இலங்கையர்களிடத்தில் அவர்கள் எங்கிருந்தாலும் அதற்கான பதில் ஒன்றுதான், அதற்கான விடை ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு கேள்வி. லிமாதா, ஏனது? لأن الصاحب للجواب عبقري فريد من الأباكر الذين أحدثوا نقاط التحول في تاريخ جزيرة سريلانكا. إذا الوريلا مضاف إليه இந்த புக்கில் இருக்கிற சில அச்சுப்பிழைகளை في تاريخ جزيرة سريلانكا, இலங்கை தீவின் வரலாற்றிலே திருப்பு முனையை ஏற்படுத்திய மேதைகளுள் ஒரு தன்னிகரற்ற மேதையாகும். அதாவது அன்ன சாஹிப் அலில் ஜவாப், விடைக்கான சொந்தக்காரன். அன்ன சாஹிப் அலில் ஜவாப், இந்த கேள்வியோட விடைக்கான பதிலுக்கான சொந்தக்காரன். ஏனெனில் அவர் அபுகரியுன் ஃபரீதுன், ஒரு தனித்துவமான ஒரு மேதை, தன்னிகரற்ற ஒரு சாணக்கியன். அது எப்படிப்பட்ட சாணக்கியன்? மினல் அபாக்கிரில் லதீன அஹ்தசு, ஏற்படுத்திய, உண்டு பண்ணிய, நிகாத்த தஹவுல் ஃபி தாரீஹி ஜஸீரத் ஸ்ரீலங்கா, இலங்கை தீவின் வரலாற்றிலே திருப்பு முனைகளை உண்டு பண்ணிய மேதைகளுள் ஒரு தனித்துவமான மேதையாகும். ஏனென்றால் அந்த அதற்கான பதில் அன்ன சாஹிபலில் ஜவாப், பதிலுக்கான, ஏனெனில் பதிலுக்கு சொந்தக்காரன் யார் என்றால் இலங்கை தீவின் வரலாற்றிலே திருப்பு முனைகளை ஏற்படுத்திய மேதைகளுள் ஒரு தனித்துவமான மேதையாகும். இதன் வமல் ஜவாப், அப்படி என்றால் என்ன விடை? என்ன விடை? இதன் வமல் ஜவாபு, அப்படி என்றால் என்ன என்ன விடை, என்ன பதில்? இப்ப அடுத்தது. சரி, அப்ப இந்த ஹைசுமா கானூண்டா புள்ளிகள் எங்கிருந்தாலும் என்று கருத்து. இப்பதான் வராங்க. CWW கண்ணங்கரா ஜவாபுன் யுஃப்தஹரு பிஹி ஜவாபுன் யுஷ்கரு லஹு வ ஜவாபுன் ஆருன் லிமன் லா யஅரிஃபுஹு. CWW கண்ணங்கரா என்பது ஜவாபுன் யுஃப்தஹரு பிஹி, பெருமைப்படுகின்ற ஒரு விடை. CWW கண்ணங்கரா என்பது பெருமைப்படக்கூடிய, யுஃப்தஹர், இஃப்தஹர் என்றால் பெருமை அடைந்தார், பெருமிதம் அடைந்தார், பெருமிதம் அடைகின்ற ஒரு பதில். ஜவாபுன் யுஷ்கரு லஹு, அதற்கான விடை, அதாவது நன்றி செலுத்துகின்ற ஒரு விடை. ஜவாபுன் ஆருன் லிமன் லா யஅரிஃபுஹு, அவரை அறியாமல் யாராவது இருந்தால் அது ஒரு ஆறும் குறையான அல்லது இழுக்கான ஒரு விடையாகும். கண்ணங்கரா முதர்ரிசுன் வ முஹாமின் வ சியாசியுன் வ அவ்வலு வசீரின் லித்தஅலீம் ஃபி மஜ்லிஸி தௌலா லிசைலான் وبطل من الأبطال البلاد الذين نازعوا من أجل الاستقلال في أوائل القرن العشرين. கண்ணங்கரா முதர்ரிசுன், அவர் ஒரு ஆசிரியர், வ முஹாமின், அவர் ஒரு வழக்கறிஞர், லோயர், வசியாசியுன், அவர் ஒரு அரசியல்வாதி. கண்ணங்கரா இஸ் அ டீச்சர், அடுத்தது லோயர் அண்ட் பொலிட்டீஷியன். கண்ணங்கரா என்பவர் ஒரு ஆசிரியர், மேலும் அவர் ஒரு வழக்கறிஞர் மற்றும் அவர் ஒரு அரசியல்வாதி. சியாசி என்றால் அரசியல்வாதி. மேலும் அவ்வளவு வசீரின் லித்தஅலீம் ஃபி மஜ்லிஸி தௌலா லிசைலான், இலங்கையின் அரச சபையிலே முதலாவது கல்வி அமைச்சர். அவ்வளவு வசீரின் லித்தஅலீம், முதலாவது கல்வி அமைச்சர், கல்விக்கான முதலாவது அமைச்சர். மேலும் கண்ணங்கரா என இலங்கை அரச சபையிலே கல்வி அமைச்சர். அப்ப கண்ணங்கரா என்பவர் ஆசிரியர், வழக்கறிஞர், அரசியல்வாதி, மேலும் இலங்கை அரச சபையிலே கல்விக்கான முதலாவது அமைச்சர். அதாவது இலங்கை அரச சபையில்
முதல் கல்வி அமைச்சர். மேலும் வபத்தலுன் மினல் அபுதால், ஒரு வீரர், வீரர்களுள் ஒரு வீரர், ஹீரோ, நாட்டின் வீரர்களுள் ஒரு வீரர் ஆவார். அப்படி அல்லதீன நாஸஉ, போராடிய, இங்க நாஸ என்றால் போராடினான். ஹாரப, மேலே நாஸ என்றால் சர்ச்சைப்பட்டு கொண்டான். இங்கே போராட்டம், நாஹத. வபத்தலுன் மின் அபுதாயில் பிலாதில் லதீன நாஸஉ மின் அஜ்லில் இஸ்திக்லால், சுதந்திரத்துக்காக வேண்டி போராடிய நாட்டின் வீரர்களுள் ஒரு வீரர் ஆவார். எப்ப ஃபி அவாயிலில் கர்னில் இஸ்ரீன், 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே, 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே சுதந்திரத்துக்காக போராடிய நாட்டு வீரர்களுள் ஒரு வீரர் ஆவார். எனவே கண்ணங்கரா ஒரு ஆசிரியர், ஒரு வழக்கறிஞர், ஒரு அரசியல்வாதி. அதே போன்று 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே சுதந்திரத்துக்காக வேண்டி போராடிய நாட்டின் வீரர்களுள் ஒரு வீரர் ஆவார். இங்க பாருங்க, ولد كننغرا في اليوم الثالث عشر من أكتوبر عام 1884 على الميلاد في رندمبي، وهي قرية ريفية في جنوب سريلانكا. இவர் உளித, பிறந்தார், உளிதன்னு யூஸ் பண்றது, பிறந்தார், உளித்து நான் பிறந்தேன், உளித. உளித கண்ணங்கரா எப்ப பிறந்திருக்கிறாரு, இதெல்லாம் மார்க் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் தகவல்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம், பார்ட் 1க்கு வரும். சரியா? கண்ணங்கரா அவர்கள் 1884 அக்டோபர் 13ஆம் தேதி ரந்தம்பேயில், சரியா, பிறந்தார். அந்த ரந்தம்ப வகிய கரியத்துன் ரீஃபியத்துன் ஃபி பலபெட்டிய, அது ஒரு குட்கிராமம். கரியா ரீஃபியா என்றால் என்ன? குட்கிராமம். இந்த ரந்தம்பே என்றது ஒரு வகிய கரியத்துன் ரீஃபியத்துன் ஃபி பலபெட்டிய ஃபி ஜனூபி ஸ்ரீலங்கா, இலங்கையின் தெற்கிலே, சதன், இலங்கையின் தெற்கிலே பலபிட்டியாவில் இருக்கின்ற ஒரு சிறிய கிராமம் தான் இந்த ரந்தம்பே. تلقى دراسته الابتدائية في مدرسة ويسليان التبشيرية. تلقى دراسته கல்வி கற்றான். நீங்க இடங்களுக்கு நீங்க இங்கிலீஷை யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சரியா? அப்ப கண்ணங்கரா 1884 அக்டோபர் 13ஆம் தேதி இலங்கையின் தெற்கிலே உள்ள பலபிட்டியவில் இருக்கின்ற ஒரு குட்கிராமமான ரந்தம்பேயில் பிறந்தார். அதாவது இதை நாங்கள் உடைச்சு மொழிபெயர்க்கிறோம். ரந்தம்பேயில் 1884 அக்டோபர் 13 கண்ணங்கரா பிறந்தார். அந்த ரந்தம்பே என்பது இலங்கையின் தெற்கிலே பலபிட்டியவில் இருக்கின்ற ஒரு குட்கிராமம் ஆகும். தலக்கா திராசத்தகு, இங்க பாருங்க, தலக்கா திராசத்தகுண்டால் கற்றான், தரச, மேல தலக்கானால் பெற்றுக்கொண்டான். தலக்கா திராசத்தகு அல் இப்திதாயியா, தனது ஆரம்ப கற்கையை அவன் பெற்றுக்கொண்டான். ஃபி மദ്രസத்தி வெஸ்லியன் அத்தபிஷிரியா. அல் மദ്രസா அத்தபிஷிரியா என்று சொன்னால் புலவர்கள் மிஷனரி ஸ்கூல், கிறிஸ்துவ பாடசாலைகளுக்கு தான் நாங்க சொல்லுங்க தபிஷீர். சரியா? அப்ப தனது ஆரம்ப கல்வியை ரந்தம்பேயில் உள்ள வெஸ்லியன் மிஷனரி பாடசாலையில் பெற்றுக்கொண்டார். وأظهر مهارة رائعة في الدراسة والخطابة والرياضة. மிகச் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தினார், கவர்ச்சிகரமான திறமையை வெளிப்படுத்தினார். எதிர ஃபித்திராசா, கற்பதிலும், வல் கிதாபா, பேசுவதிலும், வர்ரியாதா, விளையாட்டிலும் பேச்சிலும் கல்வியிலும் சிறந்த ஒரு திறமையை அவர் வெளிப்படுத்தினார்.
مكنته براءته المتنوئة من الفوز بمنحة ليواصل دراسته في كلية ريچمண்ட். மக்கன என்று சொன்னால் உண்மையிலே முடியுமாக இருந்தது. யும்கினுனி இஸ்ததா. பராஅத்துன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் புலகள் திறமை, ஸ்கில்ஸ், மஹாரத். அவருடைய முத்தனவியா, அவருடைய இந்த கண்ணங்கராவுடைய பல்வேறுபட்ட திறமை அவரை முடியுமாக ஆக்கியது மினல் ஃபௌஸ், வெற்றி பெறுவதற்கு. அவருடைய பல்வேறுபட்ட திறமையானது அவருக்கு வெற்றி கொள்ள முடியுமாக்குச்சு. பிமின்ஹத்தின், ஒரு புலமை பரிசிலை வெற்றி கொள்வதற்கு அவனுடைய திறமை அவனை முடியுமாக்கி. எப்படி மொழிபெயர்க்கலாம்? அவருடைய வித்தியாசமான திறமை ஒரு புலமை பரிசிலை வெற்றி கொள்வதற்கு அவனை ஆளாக்கியது. லியுவாசில திராசதஹு ஃபீ குல்லியத் ரிச்மண்ட். ரிச்மண்ட் கல்லூரியில் தனது கல்வியை தொடர்வதற்கு அவனுடைய வித்தியாசமான ஆற்றல்கள் ஒரு புலமை பரிசிலை வெற்றி கொள்ளச் செய்தது. அதாவது அவருடைய வித்தியாசமான திறமையால ரிச்மண்ட் கல்லூரியில் தனது கல்வியை தொடர்வதற்கு அவனை மாற்றியது. وهي مدرسة وطنية مرموقة في ذلك الوقت. அது இந்த ரிச்மண்ட் என்ற இந்த கல்லூரி மதரசத்துன் வத்தனியா, ஒரு தேசிய பாடசாலை. மர்மூகா, பிரசித்தம் பெற்ற புகழ்பெற்ற ஒரு தேசிய பாடசாலை. அந்த நேரத்தில் ரிச்மண்ட் என்பது அந்த நேரத்திலே பிரபல்யம் பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு தேசிய பாடசாலை ஆகும். அதாவது அவருடைய வித்தியாசமான திறமையால் அவர் ஒரு ரிச்மண்ட் கல்லூரியில கற்பதற்கான ஒரு புலமை பரிசிலை, ஸ்காலர்ஷிப், மின்ஹடல் ஸ்காலர்ஷிப் பெற்றுக்கொள்ள வச்சு. عمل كننغرا في البداية محاميا بعد أن ترك المدرسة. عمل வேலை செய்தார். ஆரம்பத்திலே கண்ணங்கர வேலை செய்தார். بعد أن ترك المدرسة, பாடசாலையை விற்றதன் பிறகு ஒரு வழக்கறிஞராக ஆரம்பத்திலே கண்ணங்கரா தொழில் புரிந்தார், வேலை செய்தார். அந்த பாடசாலையை விட்டு சென்றதற்கு பிறகு, பாடசாலை بعد أن ترك المدرسة, பாடசாலையை விட்டு சென்ற பிறகு ஆரம்பத்திலே ஒரு வழக்கறிஞராக கண்ணங்கரா தொழில் செய்தார், வேலை செய்தார். சும்ம தகல சியாசத், பிறகு அரசியலில் நுழைந்தார். بينما كانت حركة الاستقلال تجمع قوة في أنحاء الجزيرة. அதே நேரம் இவர் அரசியல் நுழைந்தார். சும்ம தகல சியாசத் பைனமா கானத், அதே நேரம் இருந்துச்சு. ஹரக்கத்துல் இஸ்திக்லால், சுதந்திர இயக்கம் இருந்துச்சு. தஜ்மா, ஒன்று சேர்த்து கொண்டிருந்தது. பைனமா கானத் ஹரக்கத்துல் இஸ்திக்லால் தஜ்மா, அதே நேரம் சுதந்திர இயக்கம் சேர்த்து கொண்டிருந்தது. கூவத்தன், ஒரு படையை. தஜ்மா கூவான்றது படை, ஒரு ஃபோர்ஸ். ஃபி அன்ஹாஇ அல் ஜசீரா, தீவின் எல்லா புறங்களிலும் எல்லா பகுதிகளிலும். நாஹியத்துன் அன்ஹாண்டால் திசை, பகுதி. தீவின் எல்லா பாகங்களிலும் எல்லா பகுதிகளிலும் ஒரு ஒரு படையை சுதந்திர இயக்கம் அதே நேரம் சேர்த்து கொண்டிருந்தது, ஒன்று திரட்டி கொண்டிருந்தது. அப்ப கண்ணங்கரா ஆரம்பத்திலே பாடசாலையை விட்டு சென்ற பிறகு ஒரு வழக்கறிஞராக வேலை செய்தார். பிறகு அரசியலில் நுழைந்தார். அதே நேரம், அந்த அரசியல் நுழைகின்ற அதே நேரம் சுதந்திர இயக்கமானது முழு அல்லது தீவின் எல்லா பகுதிகளிலும் ஒரு படையை திரட்டி கொண்டிருந்தது. في عام 1923, 1923 ஆண்டில் உன்துகிப, அவர் தெரிவானார், தெரிவு செய்யப்பட்டார். லில் மஜ்லிஸ் தஷ்ரீஇல் சீலானி, இலங்கை சட்டமன்ற சபையிலே 1923 ஆண்டு தெரிவு செய்யப்பட்டார். லி அவ்வளி மர்ரத்தின், முதல் தடவையாக. சும்ம இலா மஜ்லிஸ் தௌலா, பிறகு அரச சபைக்கும் தெரிவு செய்யப்பட்டார்.
அப்ப 1923ஆம் ஆண்டு ஆரம்பத்துல முதல் தடவையாக இலங்கை சட்டமன்ற சபைக்கு தெரிவானார். பிறகு அவர் இல மஜ்லிஸ் தௌலா, பிறகு அவர் அரச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டார். وشغل منصب رئيس المؤتمر الوطني السيلاني أيضا وشغل منصب رئيس المؤتمر الوطني السيلاني أيضا மேலும் அவர் இலங்கை தேசிய காங்கிரசின் தலைவர் பதவியையும் வகித்தார். ஷகல மன்சிப ரயீஸ், தலைவர் பதவியை வகித்தார். எதுவே தலைவர் பதவி? ரயீஸில் முஅத்தமரில் வத்தனி செய்லானி ஐது. மேலும் இலங்கை தேசிய காங்கிரசின் தலைவர் பதவியை மேலும் அவர் வகித்தார். அடுத்தது பாருங்க புலோல். بصفته وزير التعليم في مجلس الدولة. இங்க பிசிஃபத்திஹி என்றால் as education minister, கல்வி அமைச்சர் என்ற வகையில் இந்த பிசிஃபத்திஹி என்ன? கவசீர் தாலீம், அவர் கல்வி அமைச்சர் என்ற வகையில் ஃபி மஜ்லிஸ் தௌலா, அரச சபையிலே கல்வி அமைச்சர் என்ற வகையில் أدخل كننغرا إصلاحات واسعة النطاق في نظام التعليم في سريلانكا طوال الأربعينيات. சட்டசபையிலே கல்வி அமைச்சர் என்ற வகையிலே அதுகல கண்ணங்கரா நுழைத்தார். இஸ்லாஹாத்தின், சீர்திருத்தங்களை, வாசிஅத்தன் நிதாகி, பெரும் அளவிலான சீர்திருத்தங்களை கண்ணங்கரா செய்தார், நுழைவித்தார். கல்வி அமைச்சர் சட்டசபையிலே அல்லது அரச சபையிலே கல்வி அமைச்சர் என்ற வகையிலே பாரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்ணங்கரா செய்தார், நுழைத்தார். எதுல? ஸ்ரீலங்கா, இலங்கையிலே கல்வி முறைமையில், எஜுகேஷன் சிஸ்டத்தில் திவாலல் அர்பஈனியாத், 40கள் பூராக. அர்பஈனியாத் என்றால் 40கள். உதாரணமாக 1940, 41, 49 வரங்காட்டி அர்பஈனியாத்னு சொல்லலாம். பாருங்க, இந்த 40கள் பூராக, 40 வருடங்கள் பூராக அல்லது 40களிலே, 40 வருடங்கள்ல 40கள் பூராக இலங்கையிலே கல்வி முறையிலே பெரும் அளவிலான சீர்திருத்தங்களை கண்ணங்கரா நுழைத்தார், மேற்கொண்டார், செய்தார். அந்த சீர்திருத்தங்கள் மூலமாக அதனை கொண்டு திறந்தார் பாபன், ஒரு கதவை, அமாமத்துல்லாபில் மஹ்ரூமீன ஃபில் மனாதிக் الريفية ليحصلوا خلاله على التعليم المجاني. அந்த சீர்திருத்தங்கள் மூலம் ஒரு கதவை திறந்தார். யாருக்கு முன்னால? அமாமத்துல்லாபில் மஹ்ரூமீன், சரியா? ஏழை மாணவர்களுக்கு முன்னால் அந்த சீர்திருத்தங்களை கொண்டு ஒரு கதவை திறந்தார். அது எப்படிப்பட்ட ஏழை மாணவர்கள் சொன்னார்? ஃபில் மனாதிக் ரீஃபியா, குட்கிராமங்கள் அல்லது கிராம பகுதிகள் என்று சொல்லலாம். கிராம பகுதிகளிலே உள்ள எளிய மாணவர்களுக்கு முன்னால் அதன் மூலம், அந்த சீர்திருத்தங்கள் மூலம் ஒரு கதவை திறந்தார். எதற்காக? அவர்கள் இந்த அத்துல்லாப் அல் மஹ்ரூமூன், ஏழை மாணவர்கள், யஹ்சுலு, பெற்றுக்கொள்வதற்கு, ஹிலாலஹு, அதனூடாக, சரியா, அந்த கதவின் ஊடாக,
அல தலீமில் மஜ்ஜானி, அதனூடாக அவர்கள் அந்த ஏழை எளிய மாணவர்கள் இலவச கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக கிராமப்புறங்களிலே கிராம பகுதிகளிலே வறிய மாணவர்களுக்கு முன்னால் ஒரு கதவை திறந்தார். அதாவது இந்த சீர்திருத்தங்கள் மூலம் கலங்கர செஞ்சாரு, எளிய மாணவர்களுக்கு முன்னால் ஒரு கதவை திறந்தார். மனாத்திக்கு ரீஃபியா, கிராம பகுதிகளில் உள்ள எளிய மாணவர்களுக்கு முன்னால் ஒரு கதவை திறந்தார். அதன் மூலமாக இலவச கல்வியை அவர்கள் பெறுவதற்காக வேண்டி கிராம பகுதிகளிலே எளிய மாணவர்களுக்கு முன்னால் அந்த சீர்திருத்தங்கள் மூலம் அதன் மூலம் ஒரு கதவை திறந்தார். وأنشأ أيضا مدارس ثانوية عالية الجودة في المناطق الريفية من البلاد. أنشأ உருவாக்கினார், மேலும் உருவாக்கினார் மதாரிச சானவியா, உயர்தர பாடசாலைகளை மேலும் உருவாக்கினார். அது எப்படிப்பட்ட மதாரிஸ் சானவியா என்றால் ஆலியத்தல் ஜவுதா, உயர் தரத்திலான குவாலிட்டி, உயர் தரத்திலான உயர்தர பாடசாலைகளை இன்னும் உருவாக்கினார். நாட்டிலே கிராம பகுதிகளிலே அல்லது கிராம பிரதேசங்களிலே தரம் உயர்ந்த அல்லது உயரிய தரத்தில் உயர்ந்த உயர்தர பாடசாலைகளை மேலும் அவர் உருவாக்கினார். கமா பதஅ, அவ்வாறே ஆரம்பித்தார். முகத்தன், ஒரு திட்டத்தை, லில்மதாரிஸில் மர்கஸியா, மத்திய பாடசாலைகளுக்கான சென்ட்ரல் காலேஜஸ், அவ்வாறே அவர் மத்திய பாடசாலைகளுக்கான ஒரு திட்டத்தையும் ஆரம்பித்தார். அப்ப இதுல இலவச கல்வியை பெறுவதற்காக கிராம பகுதிகளிலே வறிய அல்லது எளிய மாணவர்களுக்கான ஒரு கதவை அந்த சீர்திருத்தங்கள் மூலம் கண்ணங்கரா திறந்து விட்டார். மேலும் நாட்டின் கிராம பகுதிகளில் உயரிய தரத்திலே உயர்தர பாடசாலைகளையும் உயர்தர பாடசாலைகளையும் அவர் உருவாக்கினார். அவ்வாறே மத்திய கல்லூரிகளின் திட்டத்தையும் அவர் ஆரம்பித்தார். மத்திய கல்லூரிகளின் திட்டத்தையும் அவர் ஆரம்பித்தார். இது சென்ட்ரல் காலேஜ். وقد عدت إنجازات கண்ணங்கரா, கண்ணங்கராவின் சாதனைகள் இட்டு சென்றது. அல்ஹாம்மா, وقد عدت إنجازات கண்ணங்கரா அல்ஹாம்மா, அல்ஹாம்மத்து கண்ணங்கராவின் முக்கியமான சாதனைகள் இட்டு சென்றது. ஃபி மஜாலாத்தி தஅலீம், கல்வித்துறையிலே கண்ணங்கராவின் முக்கியமான சாதனைகள் கொண்டு போய் சேர்த்தது, இட்டு சென்றது. இலா ஐயுஷார இலைஹி, சுட்டி காட்டுகின்ற அளவுக்கு, ஆதத்தன் எப்போதும், பிஸ்மி அபி தலீமில் மஜ்ஜானி ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையிலே இலவச கல்வியின் தந்தையின் பெயரால் வளமையாக சுட்டி காட்டுகின்ற அளவுக்கு கண்ணங்கராவின் கல்வித்துறையிலே முக்கியமான சாதனைகள் இட்டு சென்றது. அதாவது கண்ணங்கராவின் முக்கியமான கண்ணங்கராவின் கல்வித்துறை மஜாலாத்து தாலிம் என்றால் எஜுகேஷன் ஃபீல்ட், கல்வித்துறையிலே கண்ணங்கராவின் முக்கியமான சாதனைகள், இன்ஜாசாத் என்றால் சாதனைகளானது, இலங்கையிலே இலவச கல்வியின் தந்தையின் பெயரை கொண்டு வளமையாக சுட்டிக்காட்டுகின்ற அளவுக்கு அது இட்டு சென்றது. அத்தா இல فقاعد كننغرا من نشاطاته السياسية في عام
1956 தகாத ஓய்வு பெற்றார். தகாத நிலையில ஓய்வு பெற்றார். சரியா? தகாத கண்ணங்கரா மின் நஷாத்தாத்திஹி அஸ்ஸியாசியா, தனது அரசியல் செயற்பாடுகள்ல இருந்து 1956 ஆண்டு கண்ணங்கரா அவர்கள் ஓய்வு பெற்றார். அந்நஷாத்தாத் அஸ்ஸியாசியா, அரசியல் செயற்பாடுகள், பொலிட்டிக்கல் activities. وتوفي في 23 من سبتمبر عام 1969. 1900 இந்த டேட்டெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, எப்போ மூத்தாயினெல்லாம். 1969 செப்டம்பர் 23 ஆண்டு அவர் மரணித்தார், வஃபாத்தானார். இந்த ஆண்டை மார்க் பண்ணிக்கோங்க. وتم حرق جثته, அவருடைய உடம்பு, ஜுஸ்ஸத்துடைய சடலம், மையத்தான அவருடைய அந்த சடலம் எரிக்கப்பட்டது. தம்ம ஹர்க்குனால் மானாஹு உஹ்ரிக, அவருடைய சடலம் எரிக்கப்பட்டது. விஃப்கன், விஃப்கன் என்று சொன்னால் என்ன புள்ளஹோல், அக்கார்டிங் டு ஏட். சரியா? وتم حرق جثته وفقا للطقوس البوذية التقليدية, பாரம்பரிய பௌத்த அனுஷ்டானங்களுக்கு ஏற்ப அல்லது பாரம்பரிய பௌத்த வழிபாடுகளுக்கு ஏற்ப. சரியா? அவருடைய சடலம் மேலும் எரிக்கப்பட்டது. هناك مؤسسات تعليمية تفتأ تذكر اسمه, அங்கே அவருடைய பெயரை தொடர்ந்தும் ஞாபகப்படுத்துகின்ற கல்வி நிறுவனங்கள் உள்ளன. هناك مؤسسات, institutions, நிறுவனங்கள். مؤسسات تعليمية, مؤسسات علمية, கல்வி நிறுவனங்கள். சரியா? هناك مؤسسات تعليمية تفتأ تذكر اسمه. இது புள்ளஹோல் இந்த ஃபத்திஅ யஃப்தா உண்டால் மா ஃபத்திஅ, மா ஃபத்திஅ என்றால் நாங்க நேற்று பார்த்தோம், மாசால, மன்ஃபக்க, வல்ல மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்குது மா ஃபத்திஅ. மா ஃபத்திஅ என்றால் மஅனாஹு இஸ்தமர்ர, தொடர்ந்தும் இருந்தது. மா ஃபத்திஅ. هناك مؤسسات تعليمية تفتأ تذكر اسمه. அப்ப தஃப்தஉன்றது தொடர்ந்தும், அங்கே அவருடைய பெயரை தொடர்ந்தும் நினைவுபடுத்துகின்ற கல்வி நிறுவனங்கள் உள்ளன, காணப்படுகின்றன. மேலும் வமராசிமு திஸ்காரியா, நினைவு விழாக்களும் காணப்படுகின்றன. ஞாபகர்த்த விழாக்கள், நினைவு விழாக்கள். சனவியா, மேலும் அங்கே வருடாந்த நினைவு விழாக்களும் காணப்படுகின்றன. தஃப்தஉ தஷ்குரு ஜுஹ்தஹு, அவருடைய முயற்சிக்கு தொடர்ந்தும் நன்றி செலுத்துகின்ற. சரியா? அவருடைய முயற்சிக்காக தொடர்ந்தும் நன்றி செலுத்துகின்ற வருடாந்த நினைவு விழாக்களும் மற்றும் அவருடைய பெயரை தொடர்ந்தும் குறிப்பிடுகின்ற கல்வி நிறுவனங்கள் அங்கே உள்ளன. மராசிம் திஸ்காரியான நினைவு விழாக்கள். மராசிமு திஸ்காரியத்துன் சனவியத்துன்னு சொன்னால் வருடாந்த நினைவு விழாக்கள். முஅஸ்ஸஸாத் தஅலீமிய்யா என்றால் என்ன? கல்வி நிறுவனங்கள். கண்ணங்கரா ஷக்ஸியத்துன் யஹ்யா இஸ்முஹு பஅத வஃபாத்தி. கண்ணங்கரா ஷக்ஸியத்துன், ஒரு ஆளுமை, பேசனலட்சி. கண்ணங்கரா என்பவர் ஒரு ஆளுமை. யஹ்யா இஸ்முஹு, அவருடைய பெயர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பஅத வஃபாத்திஹி, அவர் மரணித்ததுக்கு பிறகு. பஅத வஃபாத்தி கண்ணங்கரா, கண்ணங்கரா மரணித்ததன் பிறகும் அவருடைய பெயர் வாழுகின்ற ஒரு ஆளுமையாகும். வாழுகின்ற ஒரு ஆளுமையாகும்.
இதுல 200 சொல்லுன்னு நீங்க பாருங்க புள்ளோல 200 சொல் இருக்கும். நீங்க அப்படி போதாட்டி ஒரு பெரும்பாலும் உங்களுக்கு தேர்ந்த இதே மேலிடத்தை சேர்த்துக் கொள்ளலாம். சேர்த்தினால 200 வரும். சரி, இது ஃபுல்லா நீங்க பாடமாக்கவும் மேலும் அல்லது நீங்க இதுல இந்த முக்கியமான பகுதியில் எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கவும் மேலும் எண்ணி பாருங்க. 200 வராட்டி நீங்க என்ன செய்யுங்க, இன்னும் ஒரு 2-3 வசனத்தை எட் பண்ணி கொண்டா சரி. ஓகே, இப்ப இதுல என்னமா டவுட் அளிக்குதா புள்ளகோல்? இந்த பாடத்தை சில டவுட் அளிக்குதா நாங்க அடுத்த இதுக்கு போறதுக்கு முன்னால? ரைட், இப்ப இதுல சில முக்கியமான வசனங்கள் தாபீராத்துகள் தரப்பட்டிருக்கின்றது. சரியா புள்ளகோல்? அப்ப இத நீங்க மொழிபெயர்க்க வேண்டும். யாரும் மொழிபெயர்க்கலாம்? هذا سؤال لا يزال يلقى نحو الطلاب في المدارس السريلانكية من الابتدائية إلى الثانوية. யாருக்கு மொழிபெயர்க்கலாம் புள்ளகோல்? யாராச்சும் மொழிபெயர்க்கணுமா? ம், சரியா. هذا سؤال لا يزال يلقى نحو الطلاب في المدارس السريلانكية من الابتدائية إلى الثانوية. தொடர்ந்தும் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாகும் இது. தொடர்ந்தும் தொடுக்கப்படுகின்ற ஒரு கேள்வியாகும். யாரை நோக்கி அல்லது யாரிடத்தில்? இந்த துல்லா மாணவர்களை நோக்கி, மாணவர்களிடத்திலே தொடர்ந்தும் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விதான் இது. எங்க ஃபில் மதாரிஸ் ஸ்ரீலங்கியத்தி மினல் இப்திதாயியத்தி இலஸ்தானவி, இலங்கை பாடசாலைகளில் பாலர் பள்ளி முதல் உயர்தரம் வரைக்கும் மாணவர்களை நோக்கி கொடுக்கப்படுகின்ற கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாகும் இது. இலங்கை பாடசாலைகளுள் ஆரம்ப பள்ளி முதல் உயர்தரம் வரைக்கும் மாணவர்களில் உயர்தரம் வரைக்கும் உள்ள மாணவர்களை நோக்கி கொடுக்கப்படுகின்ற கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாகும் அல்லது தொடர்ந்தும் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாகும். சுஆலுன் ஜவாபுஹு வாஹிதுன் இந்த ஜமீஇ ஸ்ரீலங்கியீன ஹைசுமா கான், அனைத்து இலங்கையர்களிடத்திலும் அவர்கள் எங்கிருந்தாலும் அதற்கான பதில் ஒன்றாகும். அல்லது சுஆலுன் அது ஒரு கேள்வி, ஜவாபுஹு வாஹித் அதற்கான விடை ஒன்றாகும். யாரிடத்தில்? இந்த ஜமீஇ ஸ்ரீலங்கியின் அனைத்து இலங்கையர்களிடத்திலும். ஹைசுமா கானு, ஹைசுமா கானுண்டால் அவர்கள் எங்கிருந்தாலும். இப்ப கோடுத்து இதை பார்த்துக்கோ, ஹைசுமா கானு அவர்கள் எங்கிருந்தாலும். லா யஸாலு யுல்கா தொடர்ந்தும் கேட்கப்படுகின்ற கேள்வி. இப்ப இது ஒரு கேள்வியா? சுஆலுன் ஒரு கேள்வியாகும். அனைத்து இலங்கையர்களிடத்திலும் அவர்கள் எங்கிருந்தாலும் அதற்கான விடை ஒன்றாகும். وبطل من أبطال البلاد الذين نازعوا من أجل الاستقلال من أجل إتقاக வேண்டி في أوائل القرن العشرين 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே சுதந்திரத்துக்காக போராடிய நாட்டு வீரர்களுள் ஒரு வீரராகும். عمل كننغرا في البداية محاميا بعد أن ترك المدرسة. بعد أن பாடசாலையை விட்டத்துக்கு பிறகு, அதாவது பாடசாலையிலிருந்து வெளியாகினத்துக்கு பிறகு, பாது அன் தரக்கல் மதரசா பாடசாலையை விட்டத்துக்கு பிறகு கண்ணங்கரா ஆரம்பத்தில் ஒரு வழக்கறிஞராக தொழில் புரிந்தார், கடமை புரிந்தார், வேலை செய்தார். هناك مؤسسات تعليمية تفتأ تذكر اسمه. அங்கே
அவருடைய பெயரை தொடர்ந்தும் ஞாபகப்படுத்துகின்ற கல்வி நிறுவனங்கள் உள்ளன, காணப்படுகின்றன. ومراسم تذكارية سنوية تفتأ تشكر جهده. அவருடைய முயற்சியை, அவருடைய முயற்சிக்கு தொடர்ந்தும் நன்றி செலுத்துகின்ற வருடாந்த நினைவு விழாக்களும் அங்கே இடம்பெறுகின்றன. சரியா? அது எப்படி ஒரு 5-6 வசனங்கள், முக்கியமான வசனங்கள் தரப்பட்டிருக்கு. இங்க கோடடிக்கப்பட்ட இந்த சொற்களை பார்த்துக்கோங்க. லா யஸாலு யுல்கா, லா யஸாலு யுல்கா சுஆலுன் லா யஸாலு யுல்கா, தொடர்ந்தும் தொடுக்கப்படுகின்ற ஒரு கேள்வி. ஹைசுமா கானு, எங்கிருந்தாலும். ஹைசுமா குன், இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, எங்கிருந்தாலும் நீ அல்லாஹ்வை பயந்து கொள். ஹைசுமா குந்தனால் எங்கிருந்தாலும் நீ. மின் அஜ்லி, இக்காக வேண்டி. மின் அஜ்லில் இஸ்திக்லால், சுதந்திரத்துக்காக வேண்டி. சரியா? மின் அஜ்லில், இந்த உதாரணமாக நுதாக்கிரு அத்துரூஸ மின் அஜ்லில் இம்திஹான், பரீட்சைக்காக வேண்டி நாங்கள் பாடங்களை மீட்டுகின்றோம். நுதாபிஉ ஹாத தர்ஸ மின் அஜ்லில் இம்திஹான் அஸ்ஸனவி, ஏலவல் பரீட்சைக்காக வேண்டி இந்த பாடத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுகின்றோம். பாத அன் என்றால் புலகல் விட்ட பிறகு. பாத அன், கபுல அன் ரெண்டுமா யூஸ் பண்றதானே. உதாரணமாக பாத அன் ஜலஸ்து, பாத அன் ஜலஸ்து அலல் குர்சி. உதாரணமாக சரியா? பாத அன் ஜலஸ்து அலல் குர்சி, கதிரையில் உட்கார்ந்த பிறகு கதப்து ஹாதிஹில் மகாலா, இந்த கட்டுரையை நான் எழுதினேன். அல்லது கதப்து ஹாதிஹில் மகாலத பாத அன் ஜலஸ்து அலல் குர்சி, கதிரையின் மீது உட்கார்ந்த பிறகு நான் இந்த கட்டுரை எழுதினேன். கபுல அன், கபுல அன் ஜுர்து அல் ஜாமிஅத, நான் பல்கலைக்கழகத்தை தரிசிப்பதற்கு முன்பு. கபுல அன் ஜுர்து அல் ஜாமிஅ. உதாரணமாக ஜார அபி அல் ஜாமிஅத கபுல அன் ஜுர்துஹா, பல்கலைக்கழகத்தை நான் தரிசிப்பதற்கு முன்பு எனது தந்தை தரிசித்து விட்டார், சென்று விட்டார். هناك مؤسسات تعليمية تفتأ، تفتأ ما زال தொடர்ந்தும் يستمر تذكر اسمه، அவருடைய பெயரை ஞாபகப்படுத்துகின்ற, நினைவுபடுத்த, அவருடைய பெயரை தொடர்ந்தும் நினைவுபடுத்து, அவருடைய பெயரை தொடர்ந்தும் நினைவுபடுத்துகின்ற கல்வி நிறுவனங்கள் அங்கே உள்ளன. அப்ப இது மேலே மா ஃபத, மா துஃப்தி, மா தஃப்தா, மான்றது உடுவட்டிக்குது உண்மை. மா ஃபத, மா ஃபதி, மா ஜாலம். அது ومراسم تذكارية سنوية تفتأ تشكر جهده، அவனுடைய முயற்சியை அவருடைய முயற்சிக்கு தொடர்ந்தும் நன்றி செலுத்துகின்ற வருடாந்த நினைவு விழாக்களும் அங்கே காணப்படுகின்றன. அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, இதோடு இந்த CWW கண்ணங்கரா என்ற பாடம் முடிவடைகின்றது. இப்போ நீங்க என்ன செய்யணும் என்றால், திருப்பி ஒரு நான் இதில் நாங்கள் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் எங்களோட குரூப்ல. நீங்க என்ன செய்யுங்க, நீங்க திருப்பி ஒருக்கா இந்த பாடத்தை வாசிச்சுக்கோங்க. சரியாக வாசித்து ஹரக்கத்துகளை வச்சுக்கொண்டு கருத்தையும் விளங்கினால் உங்களுக்கு பாடமாக்குறது லேசி, அல்லது தகவல்களை தொகுக்கிறதும் லேசி. சரியா? நான் நினைக்கிறேன் போதும் என்று சொல்லி 200 வசனம் இருக்கும். அப்படி போதாட்டி 2-3 வசனம் எழுதிக்கொள்றேன். அவரை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய ஹிதுமாத்கள், சேவைகள் இங்க சொல்லல. சேவைகள் சுருக்கமாக சொன்ன இஸ்லாஹாத் தாலிமியா, இஸ்லாஹாத் இல்மியா, கல்வி சீர்திருத்தங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்க அவருடைய சேவைகளாக இன்னும் உங்களுக்கு சேர்த்து கொள்ள முடியும்.